உங்களின் ஒருவனாக நாடாளுமன்ற ராமநாதபுரம் தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டு இருக்கிறேன். இந்த தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இந்த தொகுதி ராமநாதபுரம் மக்களவை தொகுதி கடந்த 3 ஆண்டுகளாக நாட்டை நல்வழியில் அனைத்து நிலைகளிலும் மக்களுக்கு நல்ல வள திட்டங்களை 10 ஆண்டு காலம் நிறைவாக மக்கள் சேவை ஆற்றிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தான் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நிற்பார் என்ற உறுதியான நிலைப்பாட்டின்படி இந்த தொகுதியில் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அடிப்படை வாய்ந்த கட்டமைப்புகளை ஒரு இயக்கம் எப்படி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எடுத்துக்காட்டாக கீழிருந்து படிப்படியாக ஊராட்சியிலிருந்து பேரூராட்சியிலிருந்து நகராட்சியிலிருந்து மாநகராட்சியிலிருந்து மாநிலம் வரைக்கும் இருக்கின்ற பொறுப்பாளர்களை அவர்களுடைய ஆற்றலை அவர்களுடைய அறிவு சார்ந்த அரசியல் பணிகளை இணைத்து ஒரு மிக பலம் வாய்ந்த கட்டமைப்பை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக யார் நிறுத்தப்பட்டாலும் முழுமையான மாபெரும் வெற்றி அடையக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் இங்கு உருவாக்கி மாண்புமிகு பாரத பிரதமர் தான் வெற்றி வேட்பாளராக இந்த தொகுதியில் நிற்கின்றார் என்ற பரவலான கருத்து இந்திய தேசம் முழுமையும் பரவியிருக்கின்ற நிலையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் என்னை தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இணைத்துக் கொண்டார்கள். இந்திய அளவில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் தான் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மக்களுடைய ஒரு தொண்டர்களுடைய உரிமைகளை மீட்கின்ற குழுவாக எந்தவித பதிவும் இல்லாத தொண்டர்களின் இயக்கத்தில் ஒரு நபராக தொண்டனாக இருக்கின்ற என்னை பதிவு பெற்ற இயக்கங்களுக்கு சமமாக என்னையும் கொண்டு போய் அந்த தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் சேர்த்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தனக்காக 3 ஆண்டு காலம் இங்கு கடுமையாக கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்ற இந்த தொகுதியில் என்னை வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தியிருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய எண்ணங்களை அவருடைய கடமை உணர்வை நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒரு பெரும் பிரச்சனை உருவானது. என்ன பிரச்சனை என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். காங்கிரசினுடைய தவறான ஒரு சட்டத்தின் மூலம் நம்முடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை காங்கிரசுடைய மத்திய அரசு தடை செய்திருந்தது. இந்த தடையை நீக்கப்பட வேண்டும், எங்களுடைய வீர விளையாட்டிற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் கடற்கரை சாலையில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து விட்டார்கள். தினந்தோறும் அவருடைய உரிமை குரல் இரவு பகல் என்று பாராமல் அங்கேயே தங்கியிருந்து அந்த போராட்டம் தொடர்கதையாக போய்கொண்டிருந்த சூழ்நிலை. நான் அந்த நேரத்திலே முதலமைச்சர் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். உறுதியாக சிரமப்பட்டு நீங்கள் இந்த சாலையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இங்கேயே தங்கியிருந்து இங்கேயே படுத்துக்கொண்டு இங்கேயே உணவருந்து கொண்டு இருக்கின்றீர்களே, வருந்தாதீர்கள், வருத்திக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் என்று சொன்னேன். முடியாது, மீண்டும் ஜல்லிக்கட்டு இந்த தமிழ் மண்ணில் நடத்தப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் எங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த போராட்டம் கடலிருந்து இலங்கை, கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி என்ற உலக நாடுகளுக்கும் பரவிவிட்டது.
எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.